அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால ரபியுல் அவல் மாசத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பல இடங்கள்ல பேசப்படுது. அதே மாதிரி சில இடங்கள்ல நபியை பத்தி கவி பாடப்படுது, மௌலிதுகளோட ஓதப்படுது. ஒவ்வொருத்தரும் நபிகள் மீது இருக்கக்கூடிய அந்த இரக்கத்தை ஒவ்வொரு முறையில காட்டி கொண்டிருக்கிறான். என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. நபியே, நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னைய பின்பற்றுங்கன்னு சொல்லுங்க. என்னைய பின்பற்றுங்க. என்னையன்னு சொன்னால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறான் அல்லாஹ், நபியை உங்களை பின்பற்ற சொல்லுங்க. நபியை பின்பற்றாம அவங்க தலையை கீழே வச்சு காலை மேலே வச்சு நின்றாலும் அல்லாஹ்வுடைய முஹப்பத் கிடைக்காது. அதே மாதிரி தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, ஒரு ஹதீஸில் தெளிவாக சொல்லிக்கிறாங்க, மன் அஹப்ப சுன்னதி ஃபக்கத் அஹப்பனி. யார் என்னுடைய வழிமுறையை, என்னுடைய சுன்னத்தை யார் விரும்புகிறாங்களோ, யார் நேசிக்கிறாங்களோ, அவங்க தான் என்னை நேசித்தவர்கள். புரியுதா? அதனால நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது கவி பாட முடியுமான்னு கேட்டால் முடியும். அது ஷிர்க்குடைய வார்த்தை அல்லாத வார்த்தைகள் மூலமாக கவிகள் பாடலாம். பட் அது அமல் கிடையாது, அதுக்கு நன்மை கிடைக்காது. அது மட்டுமே நபியர்கள் மீது முஹப்பத் வைத்ததுக்குரிய காரணமாக மாறாது. ஸோ நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிச்சம் கண்ணியமானவங்க. நிறைய பேர் பார்க்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இரக்கம் என்ற பேர்ல அவங்களுடைய பிறந்த தினத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய முறையில, அவருடைய பிறந்த தினத்தை அப்படியே விழாவாக கொண்டாடக்கூடிய நிலைமையில பள்ளிகளுக்கெல்லாம் லைட்களை போட்டு அவருடைய பிறந்த தினத்தை விழாவாக கொண்டாடக்கூடிய நிலைமையை நாங்க பார்க்கிறோம். ஒரு விஷயத்த மட்டும் நாங்க மறந்துட்டோம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த டேட்ல பிறந்தாங்களோ, எந்த மாசத்துல பிறந்தாங்களோ, அதே டேட்ல தான் நபி அவங்க மௌத்தாவையும் வைக்கிறாங்க. நாங்க சும்மா யோசிப்போம், எங்களுடைய ஃபேமிலியில ஒருத்தர் ஒரு மாசத்துல ஒரு டேட்ல பிறந்து அதே மாசத்துல அதே டேட்ல மௌத்தாவினா நாங்க அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவோமா, அல்லது அவர் அந்த மாதத்துல அந்த டேட்ல இறந்து போனதை நினைச்சு, மௌத்தா போனதை நினைச்சு கவலைப்படுவோமா? நபியர்கள் மீது உண்மையான இரக்கம் யாருக்கும் இருக்கும்னு சொன்னா, உண்மையான இரக்கம் யாருக்கு இருக்குதோ அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நபியர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுவாங்க. அதே மாதிரி நபியர்களுடைய சுன்னத்தை, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை தண்ட வாழ்க்கையாக ஆக்கி கொள்வாங்க. எத்தனையோ பேரை பார்க்கிறோம், தன்னுடைய வாழ்க்கையில நபியோட வாழ்க்கை இல்ல, நபியோட வாழ்க்கையை தண்ட வாழ்க்கையை ஆக்கல்ல, தன்னுடைய சூரத்துல நபியோடைய சூரத்து இல்ல, உள்ளத்துல மட்டும் அன்பு இருக்குதுன்னு சொல்லி பொய்யா சொல்லி கொண்டிருக்கிறாங்க. பொய், இது உண்மை கிடையாது. யாருடைய உள்ளத்துல உண்மையான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு இரக்கம் இருக்குமோ, திங்கிறது, குடிக்கிறது, நடக்கிறது, பார்க்கிறது, கேட்கிறது, பேசுறது அனைத்துமே தன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு தேடி தேடி படிச்சு செய்யக்கூடியவராக மாறுவார். நபியவர்கள் மீது பைத்துகளை படித்து கொண்டு மட்டும், நபியவர்களுக்காக வேண்டி கந்தடிகளை கொடுத்து கொண்டு மட்டும், நபியவர்களுக்காக வேண்டி பள்ளிகளை அலங்கரித்து கொண்டு மட்டும் இருப்பது தான் தவறு என்று சொல்கிறார். நபியோடைய வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையாக மாறணும், நபியோடைய சூரத்து தன்னுடைய சூரத்தாக மாறணும், அவருடைய வாழ்க்கையில நபியோடைய வாழ்க்கை பிரதிபலிக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் தான், இப்படிப்பட்டவருடைய உள்ளம் தான் நபியோடைய அன்பின் மூலமாக நிறைந்த உள்ளமாக காணப்படும். நிறைய பேரை பார்க்குறோம், என்னன்னு சொன்னா, நபியோகள் மீது மௌலூத் ஓதிட்டா அது மட்டும் போதும்னு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. நான் இந்த இடத்துல மௌலூத் ஓது நல்லமா சரியில்லைன்றதை பேச வரல, சரியா? நாங்க பாக்குறோம், எத்தனையோ மௌலூதுன்ற பேர்ல நபியோர்களுக்கு கவி பாடக்கூடிய பள்ளிகள்ல இந்த ரபியுல் அவ்வல் மாசத்துல நபியோருடைய சிறப்பை செய்ய வேண்டும், நபியோடைய புகழை பாட வேண்டும், அந்த மௌலூது ஓத வேண்டும் சொல்லி சண்டை பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ பேரை பார்க்குறோம். நபியோடைய முக்கியமான சுன்னத்து தாடி கூட அவர்களுக்கு இருக்காது. நபியோடைய சுன்னத்து குறைஞ்சது ஒரு புடி தாடி வைக்கணும், ஒரு புடி. அதுக்கு மேல உள்ளதை தான் கத்தரிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அப்படி இருக்கும் போது எத்தனையோ பேர் நான் நபியர்கள் மீது இரக்கம் வைத்திருக்கிறேன், நான் நபியர்கள் மீது முஹப்பத் வைத்திருக்கிறேன், பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பேருக்கு நபியோடைய சுன்னத்தை இல்லையே, நபியோடைய சூரத்தை இல்லையே, சூரத்து வைப்பதற்கு விருப்பம் இல்லை அவங்களுக்கு. ஷேவ் பண்றாங்க, ஷார்ட் பண்றாங்க. அப்ப எங்கெங்க நபியோர்கள் மீது இரக்கம் இருக்கும்? அப்ப எங்க நபியோர்கள் மீது பாசம் இருக்கும்? எனவே தான் சொல்றோம், அதாவது நபியோர்கள் மீது முஹப்பத் இருக்குதுன்னு சொன்னா நபியோடைய வாழ்க்கையை முதலாவது பின்பற்றுங்க, அதுக்கு பிறகு கவி பாடலாம். முதலாவது நபியோடைய வாழ்க்கையை, உங்களோட வாழ்க்கையை ஆக்க முயற்சி செய்யுங்க. நபி எப்படி பார்த்தார்கள், நபி எப்படி சிரித்தார்கள், நபி எப்படி பேசினார்கள், நபி தம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தார்கள், அதை படிங்க. அதே செய்யாம, அதே இல்லாம என்ன செஞ்ச என்ன பிரயோசனம்? பள்ளிகள்ல இருந்து ரபியுல் அவ்வல் மாசத்துல கவி படிச்சா, அல்லது கவின்னு சொல்றது மௌலூது, அந்த மௌலூதை படிச்சா நீங்க முன்னேறுவீங்க, ஒரு வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும். எங்க வந்திருக்கு? நபி அவங்க சொன்னாங்களா? நபி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறானா? எங்க வந்திருக்குது? அதனால மார்க்கத்தை தவறான முறையில புரிஞ்சு கொள்றதை விட்டுருங்க.
சொர்க்கம் போகணும் என்பதற்காக முயற்சி செய்றீங்க, உண்மையான மார்க்கத்தையே எடுத்து நடக்கக்கூடாது. அதனால இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல மட்டுமல்லாம எங்கள் உடலிலே உயிர் இருக்கும் வரைக்கும் நபியர்கள் மீது முஹப்பத்துள்ளவர்களாக, அதாவது நபியர்கள் மீது ஸலவாத்து சொல்லி, அதிகமான முறையில ஸலாத்தும் ஸலாமும் சொல்லி, அவருடைய வாழ்க்கையை முக்கியமாக எங்களோட வாழ்க்கையை ஆக்கிக்கொண்டு, அவர்கள் என்ன வேலை செய்தார்களோ அந்த வேலையை எங்களோட வேலையாக ஆக்கிக்கொண்டு, அவருடைய நோக்கம் எதுவாக இருந்துச்சோ அந்த நோக்கத்தை எங்களுடைய நோக்கமாக ஆக்கிக்கொண்டு எமது வாழ்நாளை கழிப்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.